10 லட்சம் பணத்தை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா மனோஜ் மேலே போட்டிருக்க அந்த கேஸை நான் வாபஸ் வாங்க அதுக்கப்புறமா நான் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 10 லட்சம் பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் எங்கே போவேன்னு தகச்சு போயிட்டு ரோஹிணி வெளியே போக ஃபினான்சியர் உடனே சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரோஹிணி கிட்ட சொல்லிட்டேன். ரோஹிணி கிட்ட அளவுக்கு பணம் இருக்காதுன்னு எனக்கும் தெரியும்னு சொல்ல எனக்கு அதுதான் வேணும். ரோஹிணி ஒரு பக்கம் பணத்துக்கு கலையட்டும், அதே போல் இந்த முத்து மீனா இவங்க 2 பேரும் மனோஜை வெளியெடுக்கிறத பற்றி யோசிக்கட்டும். எல்லாம் நமக்கு நல்லதுக்கு தான் அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு போனை வச்சுறாங்க. ரோஹிணி உடனே சிந்தாமணிக்கு கால் பண்றாங்க. ஹலோ ஆண்டி, நான் தான் ரோஹிணி பேசுறேன்னு சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இப்போ ஃபினான்சியரை தான் பார்க்க வந்தேன், ஆனால் கேஸ் அவர் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்றாரு ஆண்டி. 10 லட்சம் பணம் இருந்தால் தான் வாபஸ் வாங்க முடியும்னு சொல்றாரு. நான் இப்போ அவ்வளோ பணத்துக்கு எங்க ஆண்டி போவேன், ப்ளீஸ் ஆண்டி எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கெஞ்ச, அதுக்கு ஒன்னே சிந்தாமணியும், என்னம்மா நீ, நானே ஏற்கனவே இங்கே பல நட்டத்தில் இருக்கேன், அது போக இப்போ சங்கத்துலேருந்து வேற நான் அந்த தேர்தலில் தோத்து போயிட்டேன், அதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ண உனக்கே தெரியும்லம்மா, உன் கையில் கொடுத்து தானே பணத்தை நான் எல்லாருக்குமே நான் கொடுக்க சொன்னேன். இப்போ அது மூலமாகவே என் கையிலேருந்து பணமும் போயிடுச்சு. என்கிட்ட நீ போய் இவ்வளோ பணம் கேட்குற ரோஹிணி, சரி உனக்காக நான் வெளியில் யார்கிட்ட கேட்டு பார்க்குறேன், ஆனால் இல்லைனா நீ என்கிட்ட எதுவும் கோச்சிக்க கூடாதுமா அப்படின்னு சொல்ல, சரிங்க ஆண்டி அப்படின்னு கால் கட் பண்ணிடுறாங்க. இங்கே சிந்தாமணியோ உனக்கு கையில் பணம் கிடைக்க போகிறதில்ல, அதே போல் முத்துவும் மீனாவும் இங்கே பணத்தை சம்பாதிக்கிற வேலையை விட்டுட்டு மனோஜை வெளியே கொண்டு வர வேலையை பற்றி யோசிக்க போகிறாங்க. எது நடந்தால் நமக்கு என்னன்ற மாதிரி சிந்தாமணி சந்தோஷமாக இருக்காங்க. ரோஹிணியும் என்ன பண்ணுறது, 10 லட்சம் பணத்துக்கு நான் என்ன பண்ண முடியும், பேசாமல் ஆண்டி கிட்ட சொல்லலாமா யோசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டி மூலமாக மனோஜ் வெளியே வந்துட்டானா அதுக்கப்புறம் மனோஜ் நம்மளை மதிக்க மாட்டான். மனோஜுக்கு நான் தான் எல்லாமேன்ற மாதிரி ஒரு உணர்வு வரணும்னா அதுக்கு நான் பணத்தை கொடுத்து காப்பாற்றினா மட்டும்தான் அவனுக்கு என் மேலே ஒரு நல்ல எண்ணமும் வரும். அவன் என் கூட சேர்ந்து வாழ்கிறத பற்றி யோசிக்கவும் செய்வான். ஆண்டி கிட்ட சொன்னோன்னா அவங்க கழுத்தில் கையில் போட்டிருக்க நகையெல்லாம் கலட்டி கொடுத்து பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அது நடக்க விட்டுறக்கூடாதுன்னு நினச்சிட்டு இங்கே ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, நேராக மனோஜுடைய ஷோரூம்கே போகிறாங்க. ஷோரூம்க்கு போனாங்க, ஜீவா அப்படின்னு சொல்லி கூப்பிட, சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்ல, லாக்கருடைய நம்பர் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் என்கிட்ட மனோஜ் சார் அதை பற்றி எதுவுமே சொன்னதில்ல அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே போயிட்டு டேபிளில் அதை இதையும் எடுத்து தேடுறாங்க, தூக்கி வீசுகிறாங்க. ஏன்னா லாக்கர் நம்பர் அதுக்கு பிறகு இங்கே மனோஜ் மாற்றிருப்பாரு, நம்பர் தெரியாது. ரொம்ப நேரம் யோசித்த பிறகு தான் அவருடைய ஃபோன் நம்பர் கண்டிப்பாக மனோஜ் இதில் தான் ஏதாவது ஒரு 4 நம்பரை போட்டு வச்சுருந்துருக்கணும், ஏன்னா எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும்னு சொல்லிட்டு லாக்கர் நம்பரை 2 டைம் ட்ரை பண்ணுறாங்க, தவிர போகுது. 3ஆவது டைம் அவருடைய ஃபோன் நம்பரில் ஒரு இடையில இருக்க 4 நம்பர் ட்ரை பண்ண உடனே வந்துடுது. அதில் இருக்க பணத்தை கவுண்ட் பண்ணுறாங்க. மேடம் என்ன பண்ணுறீங்க, சாருக்கு தெரிஞ்சால் ரொம்ப திட்டுவாருன்னு சொல்ல, அந்த சாரே இப்போது இங்கே ஸ்டேஷனில் தான் மாட்டிகிட்டு இருக்காரு, இதை விட்டால் வேறு வழி இல்லை, இந்த பணத்தை நான் தான் எடுத்துகிட்டு போகிறேன், கண்டிப்பாக இதை நான் திருப்பி வச்சிருவேன், என் கையில் இப்போதைக்கு பணம் இல்லை, ஆனால் மனோஜை காப்பாற்றுறதை தவிர்த்து இதை தவிர்த்து நமக்கு வேறு வழியும் இல்லை, நீங்கள் பிஸ்னஸை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக கிளம்புறாங்க. எங்கள் ரோஹிணியும் நேராக கிளம்பிட்டு அந்த ஷோரூமில் அங்கே அதாவது ஃபினான்சியரை பார்க்க போகிறாங்க. சார் நீங்கள் கேட்ட பணத்தை நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே ஃபினான்சியருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அதுக்குள்ளே பணத்தை எப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்னு அதிர்ச்சியோடு இருக்காங்க. ஆனால் பணத்தை வந்துட்டு சரின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு, சார் நான் இப்போ 10 லட்சம் பணத்தை உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன், நீங்கள் தயவு செஞ்சு இதை கேஸை வாபஸ் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்ல, கேட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. சிந்தாமணி இதை கேட்டதும், அதுக்குள்ளே பணத்தை எப்படி ரெடி பண்ணா, அவ்வளோ பணம் அவளுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சிந்தாமணி அதிர்ச்சிலைங்க அவர்கிட்ட கேட்க, இப்போ நான் என்ன பண்ணட்டும் மேடம், இப்போ இக்கட்டான சூழ்நிலை எனக்கு தான், இப்போ பணத்தை கொடுத்ததுக்கு பிறகு நான் வாபஸ் வாங்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா, பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களே, நான் இப்போ என்ன மேடம் சொல்லட்டும் அப்படின்னு சிந்தாமணி கிட்ட ஃபினான்சியர் கேட்குறாங்க. இப்போது சிந்தாமணியும் அதிர்ச்சியோடு இருக்காங்க. என்ன பண்ணுறது, அந்த முத்து மீனா ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனால் இந்த ரோஹிணி இவ்வளோ சீக்கிரத்தில் தன் புருஷன் மேலே இருக்க காதலை நிரூபிக்கணுன்றதுக்காக பணத்தை எப்படியோ இங்கே கொண்டு வந்துட்டான். ஆனால் இந்த பணத்தை கொடுத்துட்டு மனோஜை வெளியெடுக்க முடியாதே, ஆனால் இந்த பணத்தை கொடுத்துட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க சிந்தாமணி. அந்த நேரத்தில் ஃபினான்சியர், மேடம் லைனில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் எனக்கு வேறு வழி தெரியலை, இப்போதைக்கு மனோஜை வெளியே கொண்டு வரது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படி ஒன்று மட்டும் நடந்துடவே கூடாது, நீங்கள் அந்த ரோஹிணியை வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. மேடம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நான் சொன்ன மாதிரி சொல்லுங்கன்னு இங்கே சிந்தாமணி சொல்ல, உடனே ரோஹிணியை உள்ளே கூப்பிடுறாங்க ஃபினான்சியரும். நான் கேட்ட உடனேயே பணமே இல்லாதுன்னு சொல்லிட்டு இருந்த இந்த மனோஜுக்காக அந்த முத்துவும் மீனாவும் 10 லட்சம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. கேட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே நீங்கள் ஒரு 10 லட்சத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 28 லட்சம் ரூபா தானே, மீதி பணத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் மனோஜை வெளியெடுக்கிறத பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக தான்
நான் இப்போ இந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தேன், இன்னும் 28 லட்ச ரூபாய்க்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏதாவது பண்ணுங்க, இன்னைக்குள்ள 28 லட்ச ரூபாயை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி நான் பேச போகிறதும் இல்லை. நான் உடனே மனோஜை வெளியே எடுக்க முயற்சி பண்ணுறேன். நான் 10 லட்சம் கொடுத்தா பார்க்கலான்னு தானே சொன்னேன், யோசிக்கலான்னு தானே சொன்னேன். நான் மனோஜை வெளியே விடலாம், அதை பற்றி நான் பேசலான்னு சொல்லவே இல்லையேன்னு இங்கே ஃபினான்சியர் சொல்லும்போது இதை கேட்ட எங்கள் ரோஹிணிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ரோஹிணி வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியோட நேராக மனோஜை பார்க்குறதுக்காக ஓடினாங்க. ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக பேசலாம், முதல்ல மனோஜிட்ட கேட்புன்னு சொல்லிட்டு தான் நேராக மனோஜை பார்க்க போகிறாங்க. அதுக்கு இடையில என்ன ஆகிடுதுன்னா, இங்கே சிந்தாமணியை இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் அந்த மீனா சங்கத்தோடு போயிட்டு அந்த சிந்தாமணியை மிரட்டுறதுனால சிந்தாமணி தான் ஜெயிலுக்கு போயிட்டா பெரிய அசிங்கமாயிடும், அவமானமாக போயிடும் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே நேராக ஸ்டேஷனுக்கு வந்து அதாவது ஃபினான்சியர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ரோஹிணி இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு போன கொஞ்ச நேரத்திலே என்ன ரோஹிணி என்னாச்சு அப்படின்னு அங்கே மனோஜ் கேட்டுட்டு இருக்கும்போதே பின்னாடியே ஃபினான்சியர் வந்து நிற்கிறாரு. ஃபினான்சியர் வந்துட்டு சைனும் பண்ணிடுறாரு. சைன் பண்ணி சார் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனேயே விஜயாவுக்கு அப்போ தான் உயிரே திருப்பி வருது. மனோஜ் வெளியே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ஃபினான்சியரும் அந்த இடத்த விட்டு போக ஃபினான்சியரை பார்த்துட்டு எங்கள் ரோஹிணியும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் திரும்பி பார்க்க, மனோஜ் நான் போய் அவர் கையில் காலில் விழுந்து எப்படியாவது நான் கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னல, பார்த்தல அவர் என் பின்னாடியே வந்துட்டார் பார்த்தலன்னு சொல்லும்போதும் மனோஜ் உனக்கு ஒன்றும் இல்லையடான்னு அங்கே விஜயா ஒரு பக்கம் பதறி போயிட்டு மனோஜ் கண்ணத்தெல்லாம் தொட்டு தடவி இங்கே ரொம்ப கவலையோட அழுகவும் செய்கிறாங்க. ரோஹிணியவே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனோஜ் இங்கே மனோஜ் இப்படி பார்த்ததும் ரோஹிணிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. நம்ம கொடுத்த 10 லட்சத்தை பற்றி யோசிச்சுருந்துருப்பாரு, அதனால தான் பின்னாடியே வந்திருப்பாரு. இல்லைன்னா சிந்தாமணி ஆண்டி கூட பேசியிருந்திருப்பாங்க, இப்படி நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சிந்தாமணியை மிரட்டி தான் வலிக்கு கொண்டு வர வச்சிருக்காங்க இங்கே மீனாவும். வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அங்கே வீட்டில் இருக்க மனோஜ் வந்துட்டு இங்கே ஆரத்தி எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் உட்காடுறாங்க. எங்கள் மனோஜும் ரோஹிணி வந்துட்டு மனோஜ் பற்றினி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. மனோஜ் தன்னை ஏற்றுப்பான்ற நம்பிக்கை இங்கே ரோஹிணிக்குள்ளே வரவும் செஞ்சிருது. ஆனால் வீட்டுக்கு போன மனோஜ் அம்மாவை பார்த்துட்டே இருக்கேன். அம்மா ரோஹிணி தாம்மா என்னை வெளியே கொண்டு வந்திருக்கான்னு சொல்ல, டேய் அவளை பற்றி எதுக்கடா இப்போ பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, என்ன இருந்தாலும் ரோஹிணி தானம்மா முயற்சி எடுத்தது, இந்த வீட்டில் இருக்க யாரும் எனக்காக ஓடி வந்து நிற்கலைங்க, என்னை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக ட்ரை பண்ணலையே. ஆனால் ரோஹிணி எனக்காக அந்த ஃபினான்சியர் கையில் காலில் விழுந்து இங்கே எனக்காக பேசி அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே மனோஜுக்கு ஃபோன் கால் வருது. சார் இந்த மாதிரி ரோஹிணி மேடம் வந்தாங்க, வந்துட்டு பேங்க் லாக்கரில் இருந்த பணம் ஒரு 10 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு போனாங்க சார். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தா அவங்க கேட்கவே இல்லைன்னு சொல்லும்போது எப்படி தெரியும் அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சார் அவங்க நீங்கள் ஒன்றும் பெரிய அளவில் அதுக்கான நம்பரை போட்டு வைக்கலைங்க, உங்கள் ஃபோன் நம்பரை தானே சார் மாற்றி போட்டு வச்சுருந்தீங்க, அதை போட்டு ட்ரை பண்ணாங்க, லாக்கர் ஓப்பன் ஆகிடுச்சு, பணத்தை எடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கால் பண்ணி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு அங்கே மனோஜ்கிட்ட விஜயா கேட்கும் போதே உடனே முத்துவும் மீனா வீட்டுக்குள்ளே வராங்க. அப்பா அந்த ஃபினான்சியர் வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டார்ல அப்படின்னு சொல்ல, என்னடா பண்ணீங்க அப்படின்னு அங்கே அண்ணாமலை கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே மீனாவால் தான், மீனா மட்டும் முயற்சி பண்ணலைன்னா இவன் அந்த ஜெயிலுக்குள்ளே கடந்து கம்பி எண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மனோஜும் விஜயும் அதிர்ச்சியோட கிளம்பி நிற்கிறாங்க. அப்போ தான் மீனா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம் சங்கத்தில் அந்த சிந்தாமணி மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் எனக்கு வந்திருந்தது, அந்த கம்ப்ளைண்ட்டை வந்திருந்ததுனால தான் சிந்தாமணியை போய் மிரட்டினேன். சிந்தாமணியும் உடனே அந்த ஃபினான்சியர் கால் பண்ணி கேஸை வாபஸ் வாங்க சொல்லிட்டாங்க, அதனால தான்ப்பாம்மா இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல, அது மட்டும் இல்லைம்மாம்மா இந்த சிந்தாமணி நம்ம அத்தை கூட பழகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த வீடு தான். நம்ம அத்தை ஒன்று அவங்க கூட ஃப்ரெண்டாக பழகணும்னு எதிர்பார்த்தலாம் எங்கள் அத்தை கூட பழகலை. இந்த வீட்டை அவங்க பேருக்கு மாற்றணும், இந்த வீடு இந்த இடத்துல இருக்கிறதுனால பல கோடி ரூபாய்க்கு போகணும் அந்த சிந்தாமணி என்கிட்டே சொன்னான். இந்த வீட்டை விட்டு மொத்தமாக எல்லாரையும் வெளியே அனுப்புவேன், உன்னையை வெளியே அனுப்புறது மட்டும் இல்லை, இந்த வீட்டோட மொத்தமாக எல்லாரையும் சேர்த்து வெளியே அனுப்பிட்டு அந்த வீடை எனக்கானதாக மாற்றுவேன், இதை நடத்தி காட்டுவேன்னு என்கிட்டே சவால் விடுறாங்க மாமா அப்படின்னு சொன்னதும் அண்ணாமலைக்கு இது அதிர்ச்சி ஆகுது. அப்போது மனோஜ் பார்த்துட்டு கேட்குறாங்க, அப்போது நீங்கள் தான் என்னை வெளியே எடுத்ததான்னு சொல்லி கேட்க, பின்ன உன்னை வெளியே எடுக்கிறதுக்கு வேறு யாராவது வருவாங்கன்னு நினச்சியா? இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி அந்த ரோஹிணியோ இல்லை சிந்தாமணி இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிளான் பண்ணி உன்னை உள்ளே கொண்டு வந்து வச்சு அதுக்கு பிறகு அந்த ரோஹிணி மூலமாகவே உன்னை வெளியே எடுத்துட்டா இந்த கேஸ் வந்துட்டுல இங்கே ஸ்ட்ராங்காக நிற்காது, டிவோர்ஸ் கேஸில் நீ கொஞ்சம் பின்வாங்குவ, இங்கே ரோஹிணிக்காக யோசிப்பேன்னு நினச்சி தான் அந்த ரோஹிணி இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, இதில் நீ வேற அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட மனோஜ் உடனே என் 10 லட்சமும் போச்சா அப்படிங்கிறாங்க. என்னடா 10 லட்சம்னு சொல்லும்போது, என் லாக்கரில் 10 லட்ச ரூபா பணம் வச்சுருந்தேன், அதை ரோஹிணி எடுத்துகிட்டு போயிருக்கானே இப்போ தான் ஃபோன் வந்ததுன்னு சொல்லும்போது, கரெக்டு நீ சரியான நேரத்தில் தான் நல்லா சிக்கியிருக்க அப்படின்னு அங்கே ரவியும் சொல்கிறாங்க. பலகுரலும் 10 லட்சம் பணத்தை எதுக்காக ரோஹிணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, 10 லட்சம் பணத்தை கொடுத்து தான் என்னை காப்பாற்றினதாகவும் சொன்னா, அப்போது அந்த 10 லட்சம் பணத்தை
எடுத்துகிட்டு போயிட்டு காப்பாற்றணும்னு சொல்லி ட்ராமா ஆடுனது எல்லாமே பொய்யா அப்படின்னு எங்கள் கோவத்தில் இருக்க மனோஜ் உடனே ரோஹிணி கால் பண்ணுறாங்க. இங்கே பார், மரியாதையை 10 லட்சம் பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துரு. நீ ஒன்றும் இங்கே முயற்சி பண்ணதுனால நான் வெளியே வரல. ஏதோ இந்த மீனாவும் முத்துவும் எனக்கு முயற்சி பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இடையில இந்த டிவோர்ஸ் கேஸில் வந்துட்டு நான் ஏதாவது செஞ்சு உன்னை கூட சேர்ந்து வாழ்வேன்ற நம்பிக்கையில் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கேன். 10 லட்சம் பணத்தை கொண்டு வந்து இப்போவே என் கையில் கொடுத்துரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் மனோஜ். அது மட்டும் இல்லாமல் ஷோரூம்குள்ளே நீ வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனதுல இந்த எல்லாமே ரெக்கார்டாக இருக்கு. இதுக்காக வேணாலும் நான் கோர்ட்டில் உனக்கு எதிராக வாதாட முடியும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இதை கேட்ட உடனே ரோஹிணி, என்ன மனோஜ் சொல்கிறேன்? நான் சொன்னதுனால தானே ஃபினான்சியர் உன்னை வெளியே எடுத்தாரு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நீ சொன்னதுனால ஃபினான்சியர் வெளியே எடுக்கலை. அந்த சிந்தாமணியை மீனாவும் முத்துவும் மிரட்டினதுனால தான் சிந்தாமணி ஃபினான்சியர் கிட்ட பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சுருக்காங்கன்னு இங்கே ரோஹிணிகிட்ட மனோஜ் சொல்லிட்டு ஃபோனை வைக்க, ரோஹிணி உடனே சிந்தாமணியை பற்றி யோசிக்கிறாங்க. அப்போ சிந்தாமணி எனக்கு எல்லாமே எதிராக தான் நடத்திட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரியான யோசனை இங்கே மனோஜுக்கு வருது. மனோஜ் இங்கே ரோஹிணிக்கு வருது. ரோஹிணி தான் ஏமாந்துட்டோன்றதையும் உறுதி பண்ணிடுறாங்க. 10 லட்சம் பணத்தை கொடுத்ததுக்கான ப்ரூஃபே இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. 10 லட்சம் பணத்தை நீ எங்கேருந்து கொடுத்தேன்னு ஃபினான்சியர் கேட்டானா நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி தவிச்சு போய் நிற்கிறாங்க. மனோஜ் கேட்குற 10 லட்சம் பணத்தை நான் எப்படி ரெடி பண்ணி கொடுப்பேன்னு ஒரு பக்கம் பதட்டம், இன்னொரு பக்கம் சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. ஏன் ஆண்டி என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்ல, நான் என்ன கண்ணு உன்னை ஏமாத்துறேன்னு சொல்ல, இல்லை ஆண்டி நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, அந்த ஃபினான்சியர் நான் சொல்லி நான் பணம் கொடுத்ததுனால தான் இந்த மனோஜுக்குடைய கேஸை வாபஸ் வாங்கினார்னு நினச்சேன். ஆனால் உங்களை மிரட்டினதுனால தான், மீனா மிரட்டினதுனால நீங்கள் போய் கேஸை வாபஸ் வாங்கியிருக்கீங்கல்ல, இப்போ என் 10 லட்சம் பணம் எனக்கு வந்து ஆகணும் ஆண்டி அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கன்னு 10 லட்சம் பணத்தை நீ தான் கொடுத்துன்றதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை, இதை பற்றி நீ பேசுகிறதுக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது ரோஹிணிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதே போல் எங்கள் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் உண்மை என்னென்னு தெரிஞ்ச பிறகு வீட்லேயே அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணிக்கு 10 லட்சம் பணமும் போச்சு. அந்த பணமும் திரும்ப கிடைக்குமான்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கு. அதே போக இங்கே சிந்தாமணியோ இந்த மீனா தன்னை அவமானப்படுத்திட்டான்ற ஒரு கோவமும், இந்த ரோஹிணி இன்னொரு பக்கம் குடைச்சல் கொடுக்குறாளேன்ற ஒரு கோவமும் இந்த சிந்தாமணிக்கு இருக்க தான் செய்த. அப்போதான் ரவி மனோஜை பார்த்து சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு வந்திருக்கேன், உன்னால் அப்பா அவமானப்பட்டு நின்னதான் வச்சோம், ஒழுங்கு மரியாதை அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும்போது மனோஜோ இங்கே அப்பா காலில் விளவரேன். உடனே இங்கே விஜயாவை வந்துட்டு பார்க்குறாங்க அண்ணாமலை, நானும் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேங்க அப்படின்னு விஜயாவும் மனோஜும் காலில் விளவர அந்த சமயத்தில் விழுந்துடுறாங்க. ஆனால் தனக்கு பின்னாடி இருக்க முத்து மீனா தான் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. நிமிர்ந்து பார்க்கும்போது அங்கே நிற்கிற அண்ணாமலை அந்த இடத்த விட்டு கொஞ்சம் விலகி போயிடுறாங்க. நியாயமாக மன்னிப்பு கேட்க வேண்டியதுன்னா நீங்கள் 2 பேரும் அவங்க கிட்ட தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, காலில் விழுந்து கிடக்கிறது இங்கே முத்து மீனா காலில் தான். விஜயாவும் மனோஜும் இங்கே தலை நிமிர்ந்து பார்த்தா 2 பேர் நிற்கிறத பார்க்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அண்ணாமலை, உங்களுக்கு நீங்கள் இவங்க காலை கழுவுனாலும் அந்த பாவ மன்னிப்பு என்றைக்குமே கிடைக்காது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போக ரொம்பவே அசிங்கமாக போயிடுது இங்கே விஜயாவுக்கும் மனோஜுக்கும்.